சுதீஷ், தற்போது எங்க இருக்கீங்க? தற்போது இந்த வழக்கின் நகர்வுகள் எப்படி இருக்கு? உடற்கூறாய்வு அறிக்கை எப்ப வரப்போகுது? விக்னேஷ், நாம் தற்போது இருக்கக்கூடிய பகுதி கோவை சிங்காநல்லூர் இஎஸ்ஐ அரசு மருத்துவமனையில் தான் இருக்கிறோம். இங்குதான் சிறுமியினுடைய உடல் பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே இங்கு சிறுமியினுடைய உறவினர்கள் மற்றும் சூலூர் பள்ளபாளையம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் நூற்றுக்கணக்கானோர் இந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். சிறுமியினுடைய அந்த இறப்புக்கு நீதி வேண்டும், உடனடியாக நீதி வேண்டும், உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ச்சியாக காவல்துறையிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சிறுமியை கொலை செய்தவர்களுக்கு உடனடியாக தண்டனை வழங்க வேண்டும், இல்லை என்றால் உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வாக்குவாதம் தான் இங்கு சென்று கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் சிறுமி கொலை செய்ய முன்னதாகவே சிறுமியை அழைத்து கொண்டு போவதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னதாகத்தான் பெற்றோர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அந்த விவரங்களை புதிய தலைமுறையிடம் அவர் பகிர்ந்து கொண்டார். சிறுமியிடம் ஏற்கனவே அவர்கள் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக அவர்கள் தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவர்கள் சிறுமிக்கு சிற்றுண்டியை வாங்கி கொடுப்பதற்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் சிறுமி சென்றதாக கூறப்படுகிறது. தாயார் அவர்கள் அந்த சிறுமியுடைய பெற்றோர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பாக தான் தற்போது இருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் சென்ற ஒரு 10 நாட்களிலேயே கொலையாளிகள் அந்த 10 நாட்களிலேயே அங்கிருந்த பக்கத்தில் இருந்த வீட்டை காலி செய்துவிட்டு அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய வீதிக்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இந்நிலையில் மாற்று இடத்திற்கு சென்ற பிறகும் சிறுமியை அவ்வப்போது சந்தித்து கடைக்கு அழைத்து சென்று சிற்றுண்டிகள் வாங்கி கொடுத்ததாக சிறுமியினுடைய தாயார் நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக சிறுமியை ஃபாலோ செய்து அவர் சிறுமியை அழைத்து சென்றுதான் இந்த கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் சிறுமியுடைய தாயார் நம்மிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இந்நிலையில் தான் சிறுமியை காணாமல் போன நிலையில் சிறுமி பெற்றோர்களுடனேயே அந்த கொலையாளிகள் உடன் வந்து தேடிய நிகழ்வும் நடைபெற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையிடம் அவர்கள் புகார் அளித்த பிறகு 24 மணி நேரத்தில் காவல்துறை தனிப்படை அமைத்து இதற்கான நடவடிக்கையை எடுத்ததாக காவல்துறை செய்தியில் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது கார்த்தி மற்றும் மோகன்ராஜ் இரண்டு பேரும் காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்து தற்போது அந்த பல்வேறு கோணங்களில் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு இடையில் தான் தற்போது கோவை இஎஸ்ஐ அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. ஆனால் சிறுமியின் உடலை நாங்கள் வாங்க மாட்டோம், இதற்கு உடனடியாக தண்டனை வழங்க வேண்டும், உரிய நீதி கிடைக்க வேண்டும், முதலமைச்சர் இதற்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அவர்களிடையே தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் சுதீஷ். அடுத்ததாக அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செய்தியாளர் பிரவீன் கிட்ட பேசலாம். பிரவீன், சிறுமியின் உறவினர்கள் முறையான நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும், குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நாங்க உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க விசாரணை எப்படி போய்கிட்டு இருக்கு? குற்றவாளிகள் தற்போது ஸ்டேபிளா இருக்கிறாங்களா? என்ன மாதிரியான விசாரணைகளை காவல்துறை முன்னெடுத்திருக்கு? காவல்துறையோட விசாரணை சிறுமியோட உறவினர்களை திருப்திப்படுத்தியிருக்கா? இந்த வழக்கு குறிப்பாக முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உள்துறை மற்றும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு நேரடியாக தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் என முதல்வர் கூறியிருக்கக்கூடிய சூழலில் காவல்துறை விசாரணையானது அடுத்தடுத்த கட்டங்களை எட்டிக் கொண்டிருக்கிறது என கூறலாம். குற்றவாளிகள் இருவரையும் பிடித்திருந்தாலும் ஒருவருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சையானது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதாவது தப்பிக்க முயன்ற போது கீழே விழுந்ததன் காரணமாக அவர் இங்கே இருக்கிறார். இன்னொருவர் மோகன்ராஜ் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அவர் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. இத்தகைய சூழலில் ஒட்டுமொத்த காவல்துறையின் அதிகார பீடமும் கோவையில் முகாமிட்டிருக்கின்றனர். ஏடிஜிபி மகேஸ்வர் தயாள் தலைமையில் ஏற்கனவே ஒரு குழுவினர் சூலூர் காவல் நிலையம் மற்றும் சம்பந்தப்பட்ட இடத்தில் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்த நிலையில் காவல்துறை தலைவர் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோரும் நேரடியாக சென்று அங்கு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். இவர்கள் நேரடியாக முதல்வருக்கு தங்களது ஃபைண்டிங்ஸ் மற்றும் இந்த விசாரணை தொடர்பாக நேரடியாக தங்களது அப்டேட்டுகளை கொடுக்க வேண்டும் என்பதன் காரணமாகவும் இந்த வழக்கின் சென்சிட்டிவிட்டி மற்றும் இதனுடைய தன்மை கருதியும் நேரடியாகவே காவல்துறையின் அதிகார பீடங்கள் அனைவரும் கோவையில் முகாமிட்டு இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாம் தற்போது இருக்கக்கூடிய கோவை அரசு மருத்துவமனையில் பார்த்தோமே ஆனால் குற்றவாளிகள் இருக்கக்கூடிய இடம் என்று பொதுமக்கள் பலரும் அறிந்திருப்பதன் காரணமாக ஏற்கனவே நேற்று ஒரு
ஒரு பெரும் எழுச்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. திருச்சி சாலையில் கிட்டத்தட்ட 8 மணி நேரமாக போராட்டங்களில் மக்கள் ஈடுபட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. காலையில் இவர் அடிபட்டவர் இங்கே அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவல் அறிந்து பலரும் இங்கு குழுமியிட வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை முன்கூட்டியே கணித்து அரசு மருத்துவமனையின் பல்வேறு நுழைவாயில் பகுதிகளிலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஏற்கனவே ஒருவர் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுவிட்ட நிலையில், அதாவது கொலையாளி கார்த்திக்கு உதவியதாக அவரது நண்பர் மோகன்ராஜ் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுவிட்ட நிலையில் இவர் இங்கே இருப்பதன் காரணமாக நேரடியாக இங்கு நீதிபதி வந்து இவர்களிடம் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார். முதற்கட்டமாக குற்றவியல் நீதிமன்றத்தின் நீதிபதி அருண்குமார் மட்டும் வருவார் என கூறியிருந்த நிலையில் போக்சோ நீதிபதி மற்றும் சிஜேஎம்மில் சேர்ந்து கூடுதல் நீதிபதி ஒருவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் ஒட்டுமொத்த கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் காவல்துறையின் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பொதுவாக இது போன்ற போக்சோ வழக்குகள் மற்றும் பாலியல் ரீதியான வழக்குகளுக்கு 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் முந்தைய கோவையில் நடந்த சில சம்பவங்களின் போதும், அதாவது உதாரணமாக விமான நிலையம் பின்புறம் நடந்த அந்த ஒரு பாலியல் சீண்டலுக்கான அந்த ஒரு வழக்கிலும் பார்த்தோம் என்றால் 60 நாட்களுக்குள்ளாகவே குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கிலும் அமைச்சர் ஏற்கனவே காலையில் குறிப்பிட்டிருந்தார், விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வலியுறுத்தலை காவல்துறையினருக்கு கொடுப்பதாக அவர் கூறியிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு அறிவுறுத்தலே அரசு தரப்பில் இருக்கிறது, 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று. இந்த வழக்கில் கிட்டத்தட்ட 22 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கைது செய்துவிட்ட போதிலும் இதற்கான அடுத்த கட்ட கொலையின் நோக்கம், இதற்கு மோட்டிவ் என்ன, வேறு ஏதேனும் முன்பகை இருந்ததா, இது போன்ற பல்வேறு அதாவது ஒரு சிறுமி 10 வயது சிறுமியை இவர்கள் டார்கெட் செய்து இது போன்ற கொலையில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக இதன் தன்மை மற்றும் இதற்கு பேக்ரவுண்ட் வேற என்னவாக இருக்கும் என்கின்ற பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணையானது முடுக்கியிருக்கின்றனர். இத்தகைய சூழலில் ஏடிஜிபி மற்றும் டிஜிபி நேரடியாக கோவையில் முகாமிட்டு விசாரணையை முடுக்கியிருப்பது உற்றுநோக்கத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், நிச்சயமா பிரவீன், 2 நீதிபதிகள் மருத்துவமனைக்கே நேரடியா வந்து விசாரணை மேற்கொள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை கேட்டோம். அடுத்ததாக காவல்துறை விசாரணை பற்றி செய்தியாளர் லிவிங்ஸ்டன் கிட்ட பேசலாம். லிவிங்ஸ்டன், காவல்துறையோட விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு? டிஜிபி, ஏடிஜிபின்னு முக்கிய அதிகாரிகள் களத்துல இறங்கி இருக்கிறாங்க. விசாரணையை எந்த வகையிலெல்லாம் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க? எந்தெந்த கோணங்கள்லாம் விசாரணை போய்கிட்டு இருக்கு? தற்போது பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்தில் நேரடியாக சம்பவ இடத்தில் செஞ்சு ஏடிஜிபி வந்து ஆய்வு மேற்கொண்டிருந்தார். உடனடியாக டிஜிபியும் வந்து உடனடியாக இங்கே காவல் நிலையத்துக்கு வந்து விட்டார். சூலூர் காவல் நிலையத்துக்கு வந்து டிஜிபி வந்து விட்டார். அவர் வந்து இப்போ விசாரணை செய்து கொண்டிருக்க ஏடிஜிபியும் ஒரே நேரத்தில் உடனடியாக இங்கே வர இருக்கிறார். அதை முன்னிட்டு வந்து இந்த பகுதியில் முழுக்க காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகள் போடப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து முன்னாடி ஒரு ஆலோசனை நடத்திய பிறகு தான் இங்கே என்ன நடக்கிறது அப்படின்ற விஷயம் வந்து தெரிய வரும். விக்னேஷ், தொடர்ந்து டிஜிபி எந்த மாதிரியான அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கிறார் லிவிங்ஸ்டன்? தொடர்ந்து நம்ம செய்தியாளர் பிரவீன் கிட்ட பேசலாம். பிரவீன், தற்போது அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன? டிஜிபி, ஏடிஜிபின்னு முக்கியமான அதிகாரிகள் களத்துல இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். முதலமைச்சர் இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகிறார்? நேரடியாக முதலமைச்சருக்கு என்னென்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு? இந்த வழக்கை நாம் முன்கூட்டியே குறிப்பிட்டிருந்தது போல முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை தான் உள்துறை. எனவே இது போன்ற பிரச்சனைகள், அதாவது மாநிலத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் உள்ளிட்டவற்றில் காவல்துறையின் உச்ச தலைவர்கள் நேரடியாக அவர்களுக்கு ரிப்போர்ட் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இந்த வழக்கானது அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு, அதாவது தாவேக ஆட்சி அமைத்த உடனேயே நடந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்பதன் காரணமாக இது உற்றுநோக்கப்படக்கூடிய ஒரு வழக்காகவும் இருக்கிறது. பிரச்சாரத்தின் போதும் சரி, ஆட்சி அமைக்கும் போதும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக எந்த ஒரு சமரசமும் இருக்காது என்கின்ற ஒரு முன்னெடுப்பை தொடர்ச்சியாக பிரச்சாரங்களிலும் சரி, பதவியேற்கும் சமயங்களிலும் சரி அழுத்தமாக கூறியிருந்ததன் காரணமாக இவர்களது போக்கு இந்த வழக்கில் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது உற்றுநோக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதன் காரணமாகவே காவல்துறை தலைவர் உள்ளிட்டவர்கள் நேரடியாக இங்கு ஆய்வு செய்து இந்த ஒட்டுமொத்த ஃபைண்டிங்ஸ் மற்றும் ரிப்போர்ட்டை அவருக்கு நேரடியாக கொடுக்கிறார். இந்த வழக்கில் ஏற்கனவே கோவை மாவட்டத்தின் தலைவர்களாக இருக்கக்கூடிய, காவல்துறை தலைவர்களாக இருக்கக்கூடிய ஐஜி உள்ளிட்டோர் நேற்று இரவே, அதாவது சம்பவ இடத்திற்கு வந்து நாள் முழுக்க
முழுவதும் களத்திலேயே இருந்தனர். அதாவது அதிகாலை போராட்டத்தை அவர்கள் கைவிடும் வரையிலுமே நேரடியாகவே களத்தில் இருந்ததன் காரணமாக கிட்டத்தட்ட நேற்றே பல ஃபைண்டிங்ஸ் என்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. வழக்கில் இருக்கக்கூடிய விசாரணை மற்றும் அதன் போக்கு ஆகியவற்றை முழுவதுமாக ரிப்போர்ட்டாக நேற்றே இரவே அவர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு கொடுத்து விட்டதாக கூறியிருந்தனர். இத்தகைய சூழலில் இன்று ஏடிஜிபி ஏற்கனவே களத்திற்கு சென்று சூழல் மற்றும் எதன் காரணமாக இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கிறது, இது போன்ற ஏற்கனவே இந்த கோவையில் விமான நிலையத்திற்கு பின்புறம் ஒரு சம்பவம் நடந்த போது டார்க் ஸ்பாட்ஸ் என்பவற்றை கண்டுபிடிப்பதற்காக மாநகர காவல்துறை தரப்பில் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் மாவட்ட காவல்துறை தரப்பில் இது போன்ற பிரச்சனைகள் இனி வரும் காலங்களில் நிகழாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், இந்த வழக்கில் வேறு ஏதேனும் கோணங்களில் விசாரிக்கப்பட வேண்டியது இருக்கிறதா, பக்கத்து வீட்டிலேயே இருந்தவர் என்பதன் காரணமாக இவர்களுக்கு குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் வேறு ஏதேனும் இருக்கிறதா, சிறுமியின் தந்தைக்கு பரிச்சயமானவர் என்பதன் காரணமாக அவரிடம் இருக்கக்கூடிய ஏதேனும் முன்பகையா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களிலும் உளவியல் ரீதியாக வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறதா என்பவை குறித்தும் இது அனைத்து விதமான கோணங்களிலும் விசாரித்து ஒரு முழு நீள அறிக்கை என்பது தாக்கல் செய்யப்பட இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் சூலூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஐஓவாக இருந்து, அதாவது விசாரணை அதிகாரியாக இருந்து இந்த சம்பந்தப்பட்ட கண்ணம்பாளையம் பகுதி மற்றும் சூலூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வேறு ஏதேனும் பிரச்சனைகளுக்கு அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா, ஹிஸ்டரி ஷீட் உள்ளிட்டவற்றை அவர்களை பற்றி விவரங்களை திரட்டி வருகின்றனர். உள்ளூர் காவல்துறையினரிடம் நாம் ஏற்கனவே காலையில் பேசியிருந்த போது இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் ஹிஸ்டரி ஷீட் என்பதை பார்க்கும்போது இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவது இதுதான் முதல் முறை என்கின்ற ஒரு தகவலை மட்டும் கூறியிருந்தார்கள். இருப்பினும் இவர்கள் வேறு மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டிருப்பதன் காரணமாக அங்கு இவர்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருந்தனவா, என்ன மாதிரியான வழக்கில் ஏதேனும் சம்பந்தப்பட்டிருக்கின்றனரா, உதவி இருக்கக்கூடிய மோகன்ராஜ் எந்த மாதிரியான ரோல் இதில் செய்திருக்கிறார் என்பவை குறித்தும் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கில் அடுத்த விதமான அறிவுறுத்தல்கள் என்பது ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் ஒரு புதிய அறிவுறுத்தல்களை நேரடியாகவே இருந்து கொடுத்து செல்வார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. கோவை புறநகர் மாவட்ட பகுதிகளில் இது போன்ற பிரச்சனைகள் நடந்தபோது, அதாவது வயதானவர்களை டார்கெட் செய்து கொலைகள் நடப்பது போன்றவை நடந்த போது தனித்தனியே குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இதுவும் கோவை புறநகர் பகுதி, அதாவது கோவை இங்கிருந்து கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் திருப்பூர் மாவட்டம் தொடங்கிவிடும் என்பதன் காரணமாக இந்த புறநகர் காவல் நிலையங்கள் மற்றும் அண்டை மாவட்டமான திருப்பூர் ஆகியவற்றை இணைக்கக்கூடிய பகுதிகளில் எப்படி இந்த பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட அறிவுறுத்தல்களும் இந்த சம்பவத்தை அடுத்து செய்து முடிக்கப்படும் என்கின்ற ஒரு தகவலும் இருக்கிறது. நிச்சயமா பிரவீன், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வர்ற தகவல்கள் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒண்ணா இருக்கு. அடுத்தடுத்து இந்த வழக்குல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். தற்போதைய தகவல்களுக்கு சுதீஷ், பிரவீன், லிவிங்ஸ்டன் மூவருக்கும் நன்றி.